நீங்கள் டெய்லி கான்டென்ட் போட்டுகிட்டே இருக்கிறீங்க, ஆனால் என்கொயரிஸ் எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிளான ஆன்சர் சொல்கிறேனுங்க. நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க, ஆனால் எஃபெக்டிவாக இல்லை. ஸோ போஸ்டிங் டெய்லி ப்ராப்ளம் கிடையாதுங்க, ராங் கண்டென்ட் தான் ப்ராப்ளம். ஸோ அந்த கான்டென்ட் போடுறதுலையுமே நம்மளுக்கு கரெக்டான ரைட் டு ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்னா 100 வீடியோஸ் போட்டிங்கனாலும் உங்களுக்கு 0 லீட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி போஸ்ட் போடுறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குட் மார்னிங், நியூ ஸ்டாக் வந்தாச்சுங்க, இதுதாங்க பெஸ்ட் குவாலிட்டி, இதெல்லாம் கஸ்டமர் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது ரியல் சீக்ரெட் என்ன அப்படின்னா, கான்டென்ட் ஒரு 3 டைப்ஸாக இருக்கணுங்க. போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், அது ரிலேட்டடாக தான் இதுவும் சொல்கிறேன். அட்டென்ஷன் கண்டென்ட் தான் நம்பர் 1. அதாவது என்னன்னா, ப்ராப்ளத்தை ஹைலைட் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, அதை ஹைலைட் பண்ணுனீங்கன்னா தான் அட்டென்ஷன் நம்ம கிராப் பண்ண முடியும். 2வது பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டான கண்டென்ட் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு சொல்யூஷனை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இதுதாங்க சொல்யூஷன். 3வது பார்த்தீங்க அப்படின்னா கன்வர்ஷன் கண்டென்ட் அப்படிம்பாங்க. உங்களோட ஆஃபரை கிளியராக சொல்லணுங்க. இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் 90% தேவையில்லாத கண்டென்ட். அதே மாதிரி கன்வர்ஷன் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0ன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நான் கன்சல்ட் பண்ண பிஸ்னஸில் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாவே 3 மடங்கு உங்களுக்கு என்கொயரிஸ் வந்துகிட்டே இருக்குங்க. அது இன்க்ரீஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஸோ வியூஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது, பிஸ்னஸ் பொறுத்தவரையில் லீட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் டெய்லி பண்ணுறீங்க, ஆனால் ரிசல்ட்ஸ் இல்லை அப்படின்னா அது உங்கள் மிஸ்டேக் இல்லை, சிஸ்டம் இல்லாதது தான் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும், ஒரு சிஸ்டத்தோட பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. லீட்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணுங்க. நான் ஃப்ரீயா அந்த சிஸ்டத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன்.